சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சீர்காழிப்பதியிலே தோன்றியவர். இளம் குழந்தையாக இருக்கின்ற போதே நல்ல அருள் வளம் பெற்றவராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வகையிலே ஒரு 3 வயது அந்த குழந்தைக்கு நிரம்பிய போது தன்னுடைய தந்தையாருடன் சீர்காழியிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்கின்றார். அப்படி கோயிலுக்கு செல்கின்ற போது அந்த தந்தையார் இந்த குழந்தையை அருகிலே இருக்கக்கூடிய குளக்கரையினுடைய கரையிலே நிறுத்திவிட்டு அவர் அதிலே சென்று அவருடைய யோக பயிற்சியை செய்வதற்காக தண்ணீரிலே மூழ்கி யோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த குழந்தை அழத் தொடங்குகின்றது. ஏன் அழுகிறது? தன்னுடைய தந்தையை காணவில்லை என்று சொல்லி அழவில்லை. அந்த குழந்தை எதுக்காக அழுகிறது, எப்படி அழுகிறது என்று சொன்னால், அம்மே அம்மே என்று சொல்லி அந்த குழந்தை அழுகின்றது. வந்தது தந்தையாரோடு, ஆனால் அந்த குழந்தை அழுவது அம்மே அம்மே என்று அழுகின்றது. அந்த குழந்தை எதை பார்த்து அழுகிறது என்று சொன்னால், தந்தையார் குளத்துக்குள்ள போனார், அவர் மூழ்கினார், அதை பார்த்து அந்த குழந்தை அழவில்லை. கோயிலினுடைய கோபுரத்தை பார்த்து அம்மே அம்மே என்று அழுதது. அப்போ இந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்பதை உரையவன் உணர்ந்தார். தன்னுடைய தந்தையை காணவில்லை என்று சொல்லி அழவில்லை, இந்த குழந்தை ஞானப்பக்குவம் பெற்றுவிட்டது என்பதை உணர்ந்தார். அதனால் அந்த குழந்தை என்ன செய்தார் என்று சொன்னால், அருகிலே இருக்கக்கூடிய அம்மையாரிடத்திலே சொல்லி அந்த குழந்தைக்கு ஞானப்பால் சுரந்து ஊட்டச் செய்தார். அந்த ஞானப்பாலை குறந்து பொற்கிண்ணத்திலே அந்த குழந்தைக்கு அதை ஊட்டினார். அந்த ஞானப்பால் ஊட்டியுடனே அந்த குழந்தைக்கு பல்வேறு வகைப்பட்ட ஞானங்கள் கிடைத்ததாம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பங்கினில் ஒங்கிய ஞானம், உவமயிலாக்களை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்த தாமுணர்ந்தாரன் நிலையில் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அந்த ஞானப்பாலை குடித்தவுடனே பல்வேறு வகையான ஞானம் அந்த குழந்தைக்கு கைவரப்பெற்றது. அந்த குழந்தை இந்த ஞானப்பல்வழிகளை எல்லாம் நமக்கு எப்படி கொடுத்தது என்பதை பிற்காலத்திலே வந்ததாக இருக்கக்கூடிய அருளாளர்கள் சொல்லுவார்கள். அதை பற்றி கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லுகின்ற போது அழகாக சொல்லுவார்கள். நாமெல்லாம் அந்த பாலை குடித்தோம் என்று சொன்னால் பாலை குடிக்கிறோம், சுவைக்கிறோம், அதோடு அது செரிமானமாகி நீங்கி விடுகின்றது. ஆனால் இந்த குழந்தை என்ன செய்ததாம், ஞானப்பாலை குடித்தது, அந்த பாலை உள்வாங்கி கொண்டது, அந்த அன்னை கலந்து கொடுத்ததாக இருக்கக்கூடிய ஞானத்தை தன்னுடைய நாவிலேயே மடுத்து கொண்டது, நிறுத்தி கொண்டது. அதை அப்படியே திரும்பி நமக்கு ஞானப்பாடல்களாக கொடுத்தது. அந்த ஞானப்பாடல்களாக கொடுத்த காரணத்தினாலே அவையெல்லாம் பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்ந்தவையாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லுவார். அப்படி அந்த குழந்தை அந்த ஞானப்பாலை குடித்தது. தந்தை தன்னுடைய பயிற்சியை முடித்து கொண்டு கரைக்கு வந்தாரு. வந்தபோது அந்த குழந்தையினுடைய உதட்டிலே அந்த பால் ஒரு திரு ஒட்டி கொண்டிருந்தது. அப்ப சொன்னாரு, இந்த பார்த்தவனுக்கு ஏது இந்த பால், யார் கொடுத்தார்கள் என்று கேட்டபோது அந்த குழந்தை அப்பொழுதே பாடத் தொடங்கியது. 3 வயதிலேயே அந்த குழந்தை பாடத் தொடங்கியது. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முன்னை நாட்பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரமேவிய விம்மான் இவனன்றே என்று சொல்லி இது முதல்ல 3 வயதிலேயே அந்த குழந்தை பாடத் தொடங்கியது. இந்த முதல் பாட்டிலேயே பல்வேறு வகையான நுட்பங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த குழந்தை பாடத் தொடங்குகின்றது. அந்த குழந்தையோ சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தை எப்படி பாடுகிறது என்று சொன்னால், மிக கடினமாக இருக்கக்கூடிய சொற்களை வச்சு பாடல. பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சொல்லும் 2 எழுத்து அல்லது 3 எழுத்துக்கு மேலே இருக்காது. தோடு, உடைய, செவியன், விடை, ஏரி, ஓர், தூ, வெண், மதி, சூடி, காடு, உடைய, சுடலை, பொடி, பூசி. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இளமையிலே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை மற்றவர்கள் அனைவரும் எளிமையாக புரிந்திருக்கக்கூடிய வகையிலே அந்த சொற்களை எளிமையாக அமைத்தது. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் மிகவும் நுட்பமான தத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. என்னன்னா, யாரை பற்றி சொல்றாங்க? தோடு உடைய செவியன்னு சொல்றாங்க. தோடு யார் போடுவாங்க? பெரும்பாலும் பெண்கள் போடக்கூடியது தோடு. ஆண்கள் போடக்கூடியதுக்கு பேர் குழை என்று சொல்லக்கூடியதாக சொல்லுவார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த குழந்தை முதல்ல பாடத் தொடங்குகின்ற போதே தப்பா பாடுதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அது பாடத் தொடங்குகின்ற போதே எதை பாடுகிறது சொன்னால், சிவபெருமான் சொல்லி அம்மா அந்த ஞானப்பாலை கொடுத்தாங்க.
அந்த காரணத்தினால் என்னாச்சு, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி பாடுகின்றது. சொன்னது சிவபெருமான், கொடுத்தது அம்மா. அதனால ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து என்ன சொல்லுகின்றார்கள், உமையொரு வாகனாக அங்கே இருக்கக்கூடிய தன்மையை தோடுடைய செவியன் என்று சொல்லி இருக்கின்றது. இப்படி இளம் வயதிலேயே பாடத் தொடங்கியதாக இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இன்னொன்று இருக்கின்றது. நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், என்று சொல்லக்கூடியது தகராலய ரகசியம் என்று சொல்வார்கள். அது ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த கழிச்சு போட்டு அங்கே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எழுத்து என்ன இருக்குன்னா ஓ என்று சொல்லி இருக்கும். நம்ம மந்திரங்களிலெல்லாம் மூல மந்திரங்களாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் ஓம் என்று சொல்லக்கூடியது மூல மந்திரம். அதே மாதிரி தான் நம்முடைய 12 திருமுறைகளும். இது முதல் திருமுறையில் முதல் பாட்டு ஓவில் தொடங்கும். அதுக்கு அடுத்து கடைசி திருமுறையில் கடைசி பாட்டு நிலவி உலகலாம் என்று சொல்லி பெரிய புராணத்தில் கடைசி பாட்டு இம் என்று முடியும். இப்படி ஓமுக்குள்ளே திருமுறைகள் அனைத்தும் அடக்கம் என்கின்ற அடிப்படையிலே அந்த ஓவிலே தொடங்கி இம்மிலே முடியக்கூடிய அளவுக்கு திருமுறைகள் அமைந்திருக்கின்றன. அந்த ஓவில் தொடங்குவதற்கு இருக்கக்கூடிய பாடல் இந்த தோடுடைய செவியின்